வெள்ளக்கோவில் அருகே கோர்ட் ஊழியரின் கணவர் தாக்கியதில் ஒருவருக்கு மண்டை உடைப்பு, மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் அருகே உள்ளது லக்கமநாயக்கன்பட்டி. இங்கு வசித்து வருபவர் சக்திவேல், கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி வித்யா. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது. இவர்களது வீட்டின் அருகே குடியிருந்து வருபவர் ரமேஷ். இவருக்கு அமுதா என்ற மனைவியும் குழந்தைகளும் உள்ளது. அமுதா நீதிமன்றத்தில் பணிபுரிவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் சக்திவேல் மனைவி வித்யாவிடம் ரமேஷ்குமார் தவறாக நடக்க பலமுறை முயன்றதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து சக்திவேலிடம் வித்யா கூறியதை தொடர்ந்து சக்திவேல் ரமேஷ்குமாரை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் வீட்டிற்கே வந்து மிரட்டியும் சென்றுள்ளார். இதுகுறித்து சக்திவேல் வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். அங்கு வந்த காவலர்கள் ரமேஷ்குமாரை எச்சரித்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ்குமார் உறவினர் லோகேஷை அழைத்துக் கொண்டு நேற்று இரவு சக்திவேல் வீட்டு கதவு கடப்பாரை கொண்டு உடைத்து உள்ளே நுழைந்து சக்திவேலின் மண்டையை உடைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மனைவி வித்யா மற்றும் குழந்தைகளையும் கீழே தள்ளிவிட்டு, நீ எந்த காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தாலும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. என் மனைவி அமுதா நீதிமன்றத்தில் வேலை செய்து வருகிறாள் என கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக வித்யா புகார் தெரிவித்துள்ளார். காயமடைந்த சக்திவேலுவை தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்று காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்த பின் திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வெள்ளக்கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ரமேஷ் தன்னையும் தாக்கிவிட்டதாக கூறி காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவு முதல் சிகிச்சை பெற்று வருகிறார். நீதிமன்றத்தில் தனது மனைவி பணியாற்றுகின்றார் என்று அருகில் உள்ள வீட்டில் இருக்கும் பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சிப்பது தவறானது என்று காவல்துறை புகார் கொடுத்தவுடன் நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது அடித்தடி பிரச்சினை ஏற்பட்டிருக்காது. மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என இரு தரப்பிலும் கோரிக்கை எழுந்துள்ளது. லக்கமநாயக்கன்பட்டியில் இருக்கிறனுங்க. எங்க வீட்டுக்காரர் பேரு சக்திவேலுங்க. எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குதுங்க. எங்க 2 பேர்த்துக்குமே அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ரமேஷ்குமார், அமுதா அவங்க வீட்டுக்காரர் வந்து ரமேஷ்குமாருங்க. அவர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட தப்பாக பேசினாருங்க. தப்பாக பேசங்கட்டிலே நான் போதையில் இருக்கவும் கையை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தேன். கையை பிடிச்சி தள்ளி விடவுங்க 10 நாளாக என்னைய ஜாடையாக பேசி வார்த்தை கேட்டுகிட்டே இருந்தாப்பிடிங்க. அப்புறம் இன்றைக்கி நான் நேற்று தண்ணி போட்டு வந்து ரொம்ப வார்த்தை கேட்கவும் நான் நேற்று எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டுங்க. நீங்கள் சாயந்தரம் 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னனுங்க. அவர் ஃபோன் பண்ணி எதுக்குண்ணா இப்படி பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளையா இருந்தால் அப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொன்னதுக்குங்க எங்கள் வீட்டுக்காரர் என் பிள்ளை எதுக்கடா நினைக்கிற, உன் பொண்டாட்டி பேர் யோகியம்மா, இருடா உன்னை நான் வீட்டுக்கு வந்து வெட்டாம விட மாட்டேன், எப்படி நீங்கள் 2 பேரும் அங்கே இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிங்க சொன்னாப்பிடிங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படிங்க. அப்புறம் நல்ல மழைங்க ஒரு 7 மணிக்கு. எங்கள் வீட்டுக்காரரு நான் பாப்பா 2 பேர் 4 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. சாப்பிட்டுட்டு இருந்தது பெரிய கட்டை எடுத்துகிட்டு வந்துங்க. எங்கள் வீட்டுக்காரரு மண்டை உடச்சுங்க. என் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போயிங்க என்னை அடிச்சுங்க. பிள்ளைய அடிச்சுங்க. பிள்ளை மூக்கிலெல்லாம் காயுங்க. 9 வயசு பிள்ளையே காயுங்க. எங்களுக்கு கேட்குற கால் இல்லைங்கட்டிலையுமே எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. 1 வருஷமாக செக்ஸ் டார்ச்சருங்க அந்த ஆள். எங்கள் வீட்டுக்காரர் வேறு ஜாதிங்கிறதுனால என்னை நீயெல்லாம் இங்கே வந்து இருந்துட்டு இந்த வாய் பேசுறியான்னு சொல்லிட்டு அவரையும் போட்டு அடிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் வரவும் நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து கதவை சாத்திக்கிட்டேனுங்க. கதவை சாத்தவும் அவனோட சொந்தக்காரனுங்க லோகேஷ், திவ்யா லோகேஷ் அப்படிங்கிறவங்க கடப்பார கம்பி எடுத்துகிட்டு வந்துங்க எங்கள் வீட்டையெல்லாம் உடச்சுங்க. வண்டியெல்லாம் உடச்சுங்க. வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் இன்னொரு கதவு இருக்குதுங்க, அதுக்குள்ளே போய் சாத்திக்கிட்டேங்க. அந்த கதவையும் வந்து உடைக்கிறதுக்கு வந்தாங்கங்க. நான் அப்புறம் எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணவும் அவங்க வெள்ளக்கோயில் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ சாரை அனுப்பி விட்டாங்கங்க. எங்கள் 4 பேருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரமேஷ்குமார், அமுதா, லோகேஷ், திவ்யா இவங்க 4 பேர் தான் நீங்கள் காரணம். எங்களுக்கு யாரும் இல்லைங்க. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோன்னு யாருமே இல்லைங்க. கூட பிறந்தவங்களும் அம்மா அப்பாவோ யாரும் இல்லைங்க. நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு என்னாச்சு ஒன்றுனா இவங்க 4 பேர் தான் நீங்கள் காரணம்.